ஹாய் buddies, இன்னைக்கு ஷின்சான்ல இருக்கிற ஒரு சூப்பரான படத்தை தான் பார்க்க போறோம். இந்த கதையில ஷின்சானும் அவன் ஃபேமிலியும் ஒரு படத்துக்குள்ள போய் மாட்டிப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஷின்சானோட ஃபேனா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஷின்சானை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஷின்சானும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல ஒரு பழைய பாழடைஞ்ச தியேட்டரை பார்த்து எல்லாரும் கிட்ட போய் பாக்குறாங்க. நம்ம ஷின்சானும் சும்மா இல்லாம அட்டைப்பெட்டி மேல எல்லாம் ஏறி அந்த தியேட்டரோட ஜன்னல் வழியா உள்ள போயிடுறான். அவன் பின்னாடியே மத்த எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. அப்ப எல்லாரும் ஒரு ஒரு இடமா போய் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள டஸ்ட் தவிர ஒண்ணுமே இல்ல. ஆனா நம்ம ஷின்சான் மட்டும் ஒரு கதவு திறந்து பார்த்தா உள்ள ஆளே இல்லாத தியேட்டர்ல படம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஷின்சானும் இன்னைக்கு ஓசில படத்தை ஓட்டிட வேண்டியதுதான் சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஷின்சானுக்கு இயற்கை அழைப்பு வந்துருது. சரி நீங்க படம் பார்த்துக்கிட்டு இருங்க, நான் டவுன்லோட் பண்ணிட்டு வரேன்னு பாத்ரூம் போறான். ஆனா பாத்ரூம் போயிட்டு தியேட்டர்ல வந்து உட்கார்ந்தா மத்த யாரையுமே காணோம். ஓ நண்பனே மசாவ் இலே கசாமா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறான். ஆனா அங்க யாரையுமே காணோம். ஷின்சானும் இவங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க போலன்னு நினைச்சிட்டு அவனும் தியேட்டர்ல இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மிட்சி வாசல்லையே வெயிட் பண்றாங்க. ஷின்சான் காலையில விளையாட போயிட்டு ராத்திரி வர நான் உன்னை 5 மணிக்கே வீட்டுக்கு வர சொன்னேன்ல, ஏன் இவ்வளவு நேரம்னு கேக்குறாங்க. அதை கேட்ட ஷின்சானுக்கும் ஒண்ணுமே புரியல. அவ்வளவு நேரமா ஆயிடுச்சு, நான் இப்பதான் போன மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் மசாவ் நேனி கசமா போலாம் வேற பாதிலேயே எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்றான். ஆனா மிட்சி இதெல்லாம் காதுல வாங்காம திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு போன் வருது. யார் இந்த நேரத்துல கால் பண்றான்னு பார்த்தா நம்ம மசாவோட அம்மா தான். மசாவ் இன்னும் வீட்டுக்கு வரல, ஷின்சானுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்ப மிட்சியும் ஷின்சான் கிட்ட கேட்டதுக்கு அட அதை தானமா நானும் சொன்னேன், மத்த எல்லாரும் பாதிலேயே என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். மிட்சியும் மசாவும் மத்தவங்களும் முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு ஷின்சான் சொல்றான்னு சொல்லிட்டு நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு திருப்பி கால் பண்றேன்னு போனை வச்சிடுறாங்க. அப்ப ஹாரியும் மிட்சியும் பசங்கள்லாம் எங்க ஷின்சான், எல்லாரோட அம்மாவும் போன் பண்றாங்க. கடைசியா நீங்க எங்க விளையாடுனீங்கன்னு கேக்குறாரு. ஷின்சானும் அதுக்கு நாங்கெல்லாம் ஒரு பழைய தியேட்டரை கண்டுபிடிச்சு உள்ள படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு அர்ஜென்ட்டா வருதுன்னு போயிட்டு வர்றதுக்குள்ள எல்லாருமே கிளம்பிட்டாங்க, அதனால நானும் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்றான். அதை கேட்ட ஹாரியும் சரி நேர்லயே போய் பார்த்துடலான்னு மிட்சி ஹீமாவாரி ஷின்சான் ஹாரின்னு எல்லாருமே தியேட்டருக்கு போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க யாருமே இல்லாததால படம் பார்த்துட்டு இருப்பாங்களோன்னு படம் ஓடுற இடத்துக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அங்கேயும் யாரும் இல்ல. அவங்களும் அங்க நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப டக்குன்னு அவங்க அந்த படத்துல இருக்கிற பாலைவனத்துல நிக்கிறாங்க. இவங்களுக்கும் ஒண்ணும் புரியல, எப்படி இங்க வந்தோன்னு. காசகாபேல தானே இருந்தோம், திடீர்னு எப்படி இங்க வந்திருப்போம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வெயில் வேற பயங்கரமா அடிக்கவே எல்லாரும் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒரு மலையில இரும்பு கதவுல சங்கிலி மாதிரி மாட்டி இருக்கவே அது கிட்ட போய் பார்க்கலான்னு போறாங்க. ஆனா அந்த இடத்துல கீழே ஒரு பெரிய ரோபோ மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கவே எதுக்கு வம்புன்னு அப்படியே கிளம்புறாங்க. அப்புறம் அங்க ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி நடந்து போறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட போய் காசு காப்பைக்கு எந்த பக்கம் போகணும்னு கேக்குறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு காசு காப்பைனா என்னன்னே தெரியல. சரின்னு ஹாரியும் ஒரு கடைக்குள்ள போயிட்டு விசாரிக்கலான்னு உள்ள போனா எல்லாரும் பாக்குறதுக்கு டெரரா இருக்கானுங்க. ஹாரியும் அந்த கடைக்காரர் கிட்ட போயிட்டு காசு காப்பை எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆளும் காசு காப்பைவா அப்படின்னா என்ன, உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கே யார் நீன்னு கேக்குறாரு. ஒருத்த மட்டும் ஹாரி கிட்ட போயிட்டு குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஹாரியும் நான் என்ன உங்க கேர்ள் ஃப்ரெண்டாடா இப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அதுக்கு அவனும் உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கேன்னு சொல்றான். அப்புறம் எல்லாரும் ஹாரியை அடிக்கலான்னு போகும்போது மிட்சி கரெக்டா உள்ள வந்துடுறாங்க. என்ன தைரியம் இருந்தா என் ஹஸ்பண்டே அடிக்க போவீங்கன்னு சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆளு மிட்சி கிட்ட போய் என்ன பாட்டி ஓவரா சவுண்ட் விட்டா பயந்துருவோமா, ஓரமா போமான்றான். அதை கேட்டு மிட்சியும் செம கடுப்பாகி யாரை பாத்துறா பாட்டின்ற, ஏதோ மேக்கப் கொஞ்சம் கம்மியா போட்டிருந்தா பாட்டின்னு சொல்லுவியாடான்னு கத்துறாங்க. அப்பா அவன் மிட்சியை அடிக்கலான்னு வரும்போது ஷின்சான் நடுவுல காலை விடுறான். அவன் கடுப்பாகி இவனை அடிக்கலான்னு வரும்போது அது வேற ஒருத்த மேல பட்டுருது. இப்படி இவங்களே மாறி மாறி அடிச்சு அங்க கலவரம் ஆயிடுது. நம்ம ஹாரியும் மிட்சியும் எப்படியோ நம்ம தப்பிச்சோன்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. அந்த நேரத்துல திடீர்னு துப்பாக்கி சத்தம் கேட்கவே எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அங்க போலீஸ்காரங்களோட ஷெரீஃப் வந்திருப்பாரு. யாரா அந்த ஷெரீஃப்னு பார்த்தா ஒட்டு மீசையோட நம்ம கசாமா நிக்கிறான். நம்ம ஷின்சானு கிட்ட போயிட்டு ஏழை கசாமா நீங்க தான் இருக்கியா, உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, அப்புறம் இது என்ன புது கேட்டப்பு, ஏதாச்சும் டிராமால நடிக்கிறியான்னு கேட்கும்போது கசாமா நம்ம ஷின்சான் வயிற்றுலயே நல்லா குத்திடுறான். ஷின்சானுக்கும் பயங்கரமா வலிக்குது. அப்புறம் ஹாரியும் மிட்சியும் ஃப்ரெண்டே இப்படி அடிக்கிறிய கசாமா உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் யார் என்னோட ஃப்ரெண்டு, நீங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு கசாமா இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறான். நம்ம ஆளுங்களும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளிலலாம் ஓடுறாங்க. ஆனா எல்லா பக்கமும் இவங்களை துரத்துறாங்க. அதனால அவங்க ஒரு கிணத்துல ஒளிஞ்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு பொண்ணு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறா. அப்ப ஹாரியும் இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க, அவங்களும் என்னோட ஊருக்கு போகணும்னு சொல்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்களோட ஊருக்கு போக முடியாம பழசெல்லாம் மறந்து இங்கே வாழ பழகிக்கிறாங்கன்னு சொல்றா. அதை கேட்ட ஹாரியும் மிட்சியும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப சத்தம் கேக்குதேன்னு அவங்க எல்லாம் ஜன்னல்ல எட்டி பார்த்தா ஒரு ஆளை குப்பரை கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இவரை ஷெரீஃபோட ஆபீஸ்க்கு தூக்கிட்டு போயிட்டு வெளுன்னு விழுக்குறாங்க. அப்ப அந்த ஊரோட மேயர் அங்க வந்து இவரை பார்த்து இலக்காரமா சிரிச்சிட்டு இருக்கான். அவரை பார்த்த உடனே இங்க இருந்த பொண்ணு நான் கிளம்புறேன்னு போயிடுறா. அப்புறம் நம்ம மிட்சியும் ஹாரியும் அங்க போய் அவரோட கட்டை கழட்டி விட்டுட்டு ரகசியமா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு ஹாரி கேட்டதுக்கு நான் காசு காப்பையை சேர்ந்தவன் தான், நான் ஒரு நாள் பாழடைஞ்ச தியேட்டர்ல ஓசியில படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்புறம் தெருவா அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தேன். அப்போ ஒரு இடத்துல மட்டும் நோ என்ட்ரின்னு போர்டு மாட்டி இருந்துச்சு. அங்க போனா ஏதாச்சும் வழி கிடைக்கும்னு போகும்
போகும்போது தான் என்ன குண்டு கட்டா தூக்கிட்டு வந்துட்டானுங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம அதிக நேரம் இங்க இருந்தோம்னா நமக்கு பழசெல்லாம் மறந்துடும்னு சொல்றாரு. அப்ப மிட்சியும் ஹாரியும் தப்பிக்க ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாத்துட்டு வரோன்னு அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஷின்சான் ஜன்னல் வழிக்கா எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க மசாவ் போயிட்டு இருக்கான். ஷின்சான் கீழே போயிட்டு ஓ நண்பனே மசாவ்னு சொல்றான். யாரோட நண்பன்னு மசாவ் கேட்க ஷின்சானும் நட்புனா என்னன்னு தெரியுமா, ஷின்சானா என்னன்னு தெரியுமான்றான். நீயும் நானும் காசு காப்பையில ஜிகிரி தோஸ்து மசாவ்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட மசாவும் சரி என் வீட்டுக்கு வா போலாம், எனக்கு ரீசெண்டா தான் கல்யாணம் ஆச்சு, என்னோட வைஃப் வீட்ல தான் இருப்பான்னு சொல்றான். அதை கேட்ட ஷின்சானும் எது வைஃபா, என்னடி சொல்ற, இல்ல என்ன சொல்ற நீ வீட்டுக்கு போய் பார்த்தா வைஃப் வேற யாரும் இல்ல நம்ம நேனி தான். நேனியும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து மசாவை வேலைக்கார மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஷின்சானும் நேனி என்ன உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டா நான் இப்பதான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்றா. அப்ப நேனி மசாவ் கிட்ட வீட்டுக்கு வந்தவனுக்கு காஃபி போட்டு கொண்டு வான்னு சொல்லி அனுப்பிடுறா. அப்ப ஷின்சானும் மசாவ் கிட்ட உனக்கு போச்சான் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேக்குறான். மசாவும் போச்சான் இங்க தான் பக்கத்துல குடிசையில வாழ்றான்னு சொன்ன உடனே ஷின்சான் நேரா போ வீட்டுக்கு போயிடுறான். ஷின்சான் உட்கார்ந்து போவோட மூஞ்சே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப போச்சானும் பொறுமையா ஷின்சான் அப்படின்றான். அதை கேட்ட ஷின்சானும் அடடே நம்ம போச்சானுக்கு என்ன ஞாபகம் இருக்கேன்னு சொல்றான். போவும் ஆமா ஷின்சான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு சொல்றான். அப்புறம் ரெண்டு பேரும் போடு வேற லெவல்ன்றாங்க. அந்த நேரத்துல இந்த இன்னொரு காசு காப்பி அங்கிள் இந்த இடத்துல சூரியன் நகரவே மாட்டேங்குது, அதனால நம்ம எத்தனை நாள் இருக்கோம்னு கால்குலேட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல வயசான தாத்தா ஒருத்தர் இதை பத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதால அவரை பிடிச்சி கட்டி போட்டு இழுத்துட்டு போறாங்க. அப்ப அந்த காசு காப்பி அங்கிளும் இவரை டெய்லி இந்த மாதிரி கட்டி போட்டு இழுத்துட்டு போவாங்க, அதை வச்சு நம்மளும் எத்தனை நாள் இங்க இருக்கோம்னு கணக்கு பண்ணிடலாம்னு சொல்றாரு. ஹாரியும் ஒரு நாளா கால்குலேட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய நாள் ஆயிடவே ஹாரி குழம்பி போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போகுது. ஒரு நாள் ஷின்சான் கசாமா கிட்ட போயிட்டு நீ கசாமா தான்றத நான் எப்படி நிரூபிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு கசாமா காது கிட்ட போயிட்டு ஃபூன்னு ஊதுறான். கசாமாவும் எப்பயும் போல நெளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஷின்சானும் பார்த்தல நீ கசாமா தான் சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறான். அப்புறம் ஷின்சான் நான் ஷீரோவுக்கு சோறே வைக்கல, பாவம் ஷீரோ என்ன பண்ணுதோன்னு புலம்பிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த அக்கா அங்க வந்து உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, நான் கூட இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தேன், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இல்லன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஷின்சானும் போ வீட்டுக்கு போயிட்டு உனக்கு வேற என்ன ஞாபகம் இருக்குன்னு கேக்குறான். போவும் நமக்கு 3 டீச்சர் இருந்தாங்க, யோசினாக்கா மேடம், அக்யோ மேடம், அப்புறம்னு யோசிக்கிறான். நம்ம ஷின்சானும் மார்சுசாக்கா மேடம் மாதிரியே நடிச்செல்லாம் காட்டுறான். ஆனா ரெண்டு பேருக்குமே அவங்க பேர் மட்டும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஐயோ நமக்கே எல்லாம் மறக்குதுன்னு ஷின்சான் யோசிக்கிறான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஷின்சான் மேயர் வீட்டுக்கு போய் பாக்குறான். அங்கதான் அந்த பொண்ணு வேலை செய்யறாங்க. அப்ப மிட்சி பாடுறத வேற எல்லாரும் கலாய்க்கவே ஷின்சான் மேயரை திட்டிட்டு இருக்கான். அப்ப மேயரோட ஆளுங்க சாட்டையை எடுத்து ஷின்சானை பாவம் நல்லா அடிச்சிடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேரையும் வெளியே தண்ணியில தூக்கி போட்டுறாங்க. அப்ப அந்த பொண்ணு தான் ஷின்சானுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி மருந்தெல்லாம் போட்டு விடுறா. அப்புறம் ஷின்சான் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா கோடு மட்டும் தான் இருக்கு. அப்பதான் ஷின்சானுக்கு நம்ம இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு புரியுது. அப்புறம் ஷின்சானும் போவும் படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஷின்சான் போ கிட்ட நீ கவனிச்சியா போ, நம்ம வந்த நாள்ல இருந்து இந்த சூரியன் மட்டும் நகரவே இல்ல, அதே மாதிரி இருட்டி நைட்டும் ஆகல, அப்பனா நம்ம ஏதோ அரைகுறையா பாதியில நிப்பாட்டின படத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றான். அதை கேட்ட போவும் அப்ப இந்த படத்தோட கிளைமாக்ஸை கண்டுபிடிச்சாதான் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்றான். அப்ப இந்த விஷயத்தை போய் ஹாரி கிட்டயும் காசு காப்பை அங்கிள் கிட்டயும் சொன்ன உடனே நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், இத ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு ஓடுறாங்க. அப்ப யாரெல்லாம் காசு காப்பையில இருந்து வந்தீங்கன்னு கேட்ட உடனே அங்க நிறைய பேர் வராங்க. அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவங்களாம் இந்த படத்தோட நல்ல கிளைமாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டதுக்கு ஹாரியும் அதுக்கு அந்த மேயரை நம்ம அடிச்சாகணும்னு சொல்றாரு. அப்ப அந்த சயின்டிஸ்ட் தாத்தா அங்க வந்து பேசுறாரு, நான் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றாரு. சொன்ன உடனே மேல சூரியன் லைட்டா நகர்ந்து நிழல் தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் யாருமே படத்துல மாட்டிருக்கோம் வில்லனை அழிக்கணும்லாம் யோசிச்சதே கிடையாது. அதை யோசிக்கும் போது படமும் நகருது. இந்த விஷயத்தை அந்த மேயரும் கவனிக்கிறான். அப்ப அந்த தாத்தா 5 ஜட்டியை கையில வச்சுட்டு இந்த ஜட்டியை போட்டுக்கிட்டா சூப்பர் பவர் கிடைக்கும், இதுதான் நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்றாரு. ஷின்சானும் அந்த ஜட்டியை வாங்கி போட்டுக்கிறான். ஆனா எந்த பவர்ஸும் வரல. அப்ப அந்த தாத்தாவும் இந்த 5 ஜட்டியவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற 5 பேர் போட்டாங்கன்னா தான் பவர்ஸ் கிடைக்கும்னு சொல்லவே ஷின்சானும் மசாவனேனி போக்கு அதை கொடுத்து மாட்டிக்க வச்சிடறான். ஆனா இன்னும் ஒரு ஜட்டி பேலன்ஸ் இருக்கேன்னு அவர் சொல்ல கரெக்டா நம்ம கசாமா அங்க வந்துடுறான். ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்னா பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள துரத்த நிறைய ஆளுங்களோட வந்திருக்கான். ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம கசாமாவை மொத்துன்னு மொத்திடுறாங்க. அதை பார்த்த மத்தவங்களும் ஷெரீஃப்கே இந்த நிலைமைனா நம்ம கதெல்லாம் காலின்னு அவன் பேட்ஜை மட்டும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அப்ப கசாமாவை கட்டி போட்டு ஊருக்கு நடுவுல வச்சு அடிக்கலாம்னு பாக்குறாங்க. அப்ப ஷின்சான் அங்க வந்து இவனும் நல்லவன் தான், ஆனா பழசெல்லாம் மறந்துட்டான்னு சொல்லி புரிய வைக்கிறான். அப்புறம் கசாமாக்கும் அந்த ஜட்டியை மாட்டி விட்டு நிக்க வச்சிடுறாங்க. ஆனா அப்பயும் சக்தி வரல. அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் தாத்தாவும் நீங்க எல்லாரும் முழு மனசோட நண்பர்களா இருந்தாதான் சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும்னு சொல்லிடுறாரு. அந்த நேரத்துல மேயரும் நிறைய அடியாளங்களை கூட்டிட்டு அங்க வந்துடவே ஹாரி அந்த பொண்ணு கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு கேக்குறாரு. அவளும் அந்த தடைப்பட்ட ஏரியாவுக்கு போனா தப்பிக்க முடியும்னு சொல்றா. இவங்களும் அங்க போயிட்டு அங்க இருக்கிற ட்ரெயின்ல ஏறி போறாங்க. ஆனா இவங்களை துரத்திட்டே மேயரோட ஆளுங்களும் வராங்க. அப்ப இவங்க சுட்டுட்டு இருக்கிறதால ட்ரெயினோட இன்ஜின் பார்ட் மட்டும் கழண்டுருது. அதனால எல்லாரும் இன்ஜின் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு குதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கசாமா மட்டும் கை தவறி கீழே விழுந்துடுறான். வில்லனோட கார் வேற வேகமா கசாமாவை பார்த்து வருது. ஆனா ஷின்சான் கரெக்ட் டைமுக்கு அங்க வந்து அவனோட உயிரை பணையம் வச்சு கசாமாவை காப்பாத்திடுறான். அந்த ஒரு செகண்ட்ல கசாமாக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருது. அப்ப நேனி போ மசாவும் அங்க வந்துடுறாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காசு காப்பைக்கு கண்டிப்பா போவோம், காசு காப்பை டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஃபயர்னு சொல்லி
சொல்லி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடவே அவங்களோட சூப்பர் பவர்ஸ் ஆக்டிவேட் ஆகி எல்லாருக்கும் சக்தி கிடைச்சிருது. இவங்களும் சூப்பர் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வில்ல பசங்களை அடிக்கிறத பார்த்து கடுப்பான மேயர் ஒரு பெரிய ரோபோட்டை எடுத்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டே அவங்களை அடிக்க வரான். ட்ரெயினை துரத்திட்டே வந்து அந்த பொண்ணை பிடிச்சு எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நீ சொன்னதால தானே அவங்க இப்படி போறாங்க, ஒழுங்கா அவங்க போற வழி தப்புன்னு சொல்லிடுன்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு நீங்க போற வழி கரெக்ட் தான், இப்படியே போனா அவங்க வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லவே அவங்க ஆண்டாகி அவளை கீழே போட்டுறான். ஆனா ஷின்சான் அவன் பவரை யூஸ் பண்ணி கரெக்டா அந்த பொண்ணை காப்பாத்திடுறான். ஆனா இந்த மேயர் வேற லேசர் எல்லாம் விட்டு அந்த ட்ரெயினை கவுக்க பாக்குறான். ஆனா ஷின்சானும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த ட்ரெயின் விழாத மாதிரி பிடிச்சுக்கிறாங்க. அதனால அந்த வில்லன் அந்த பொண்ணை தூக்கிட்டு ட்ரெயின் மேலேயே உட்காந்துடுறான். அதனால பசங்களாலேயே வெயிட் தாங்க முடியாம கீழே போடுற நிலைமைக்கு வரும்போது ஷின்சானும் காசுகாப்பை டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்னது வாட்டரா ஆரா ஐயோ என்னது அது மறந்துட்டேனே ஃபயர் ஆமா ஃபயர்னு ஞாபகம் வந்து இன்னொரு வாட்டி காசுகாப்பை டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஃபயர்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் சக்தி பல மடங்கு ஜாஸ்தி ஆகி அந்த ட்ரெயினையே தூக்கி நிக்க வச்சிடுறாங்க. அதனால அந்த மேயரும் கீழே விழுந்துடுறான். அந்த பொண்ணும் கீழே விழும்போது திருப்பியும் ஷின்சான் கரெக்டா போயிட்டு அவங்கள பிடிச்சி காப்பாத்திடுறான். அப்ப மேயர் திருப்பி பறந்து இவங்களை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது ஷின்சானும் மத்தவங்களும் பறந்து போய் ஒன்னா சேர்ந்து இந்த ரோபோட்டை அடிக்கவே அந்த ரோபோ அப்படியே வெடிச்சு சிதறிடுது. ஆனாலும் அழியாம அந்த உடஞ்ச ரோபோக்குள்ள இருந்து வேற ஒரு ரோபோ வந்து இவங்களை துரத்துது. இன்னொரு பக்கம் ரயில்வே ட்ராக் வேற முடிஞ்சதால எல்லாரும் வெளியே வந்து அந்த பூட்டின இரும்பு கேட்டை பார்த்து ஓடுறாங்க. ஆனா அந்த மேயர் ரோபோவை எடுத்துட்டு போய் அந்த கதவு முன்னாடி நின்று மறைச்சுக்கிட்டு இருக்கான். என்ன தாண்டி உங்களால போக முடியாதுன்னு சொல்றான். உடனே நம்ம ஷின்சானும் ஃப்ரெண்ட்ஸும் அவன் அங்க இருந்து நகத்தை பாக்குறாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த கேட்ல இருந்து ஒரு ஒயிட் லைட் வெளியே வந்து மேயரோட ரோபோட்டே தள்ளி விட்டுருது. அப்ப உள்ள இருந்து வந்த வெளிச்சத்துல ஒரு வார்த்தை கேக்குது, த எண்ட்னு சொல்லுது அந்த குரல். அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த மேயரும் அழிஞ்சு போயிடுறான். எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க அந்த உலகத்துல இருந்து அந்த தியேட்டருக்கு வந்துடுறாங்க. ஹாரி மிட்ஸின்னு எல்லாருமே பயங்கரமா சந்தோஷமாயிடுறாங்க. ஒரு வழியா காசு காப்பைக்கு வந்துட்டோன்னு. ஆனா ஷின்சான் மட்டும் சந்தோஷமாகாம ஒருத்தவங்களை தேடுறான். வேற யாரும் இல்ல, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணு தான். அந்த அக்கா எங்கன்னு ஷின்சான் கேக்குறான். அதுக்கு ஹாரியும் ஒருவேளை அந்த பொண்ணு அந்த படத்துல வர ஒரு கேரக்டரா இருப்பா ஷின்சான், அதனாலதான் அவ வரலன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஷின்சானால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. ஷின்சானும் நான் திருப்பி அந்த உலகத்துக்கே போறேன்னு தியேட்டர் ஸ்கிரீனை போய் முட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒண்ணுமே ஆகல. கசமாவும் மத்தவங்களும் ஷின்சானை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு ஷீராவோட சத்தம் கேக்குது. பார்த்தா ஷீரா உள்ள ஓடி வந்து ஷின்சான் கூட விளையாடிட்டு இருக்கு. அதனால ஷின்சான் மூடும் மாதிரி ஷின்சானும் சந்தோஷமாயிடுறான். எல்லாரும் இதை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஷின்சானை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.